ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அருள்மிகு பாலசுப்ரமணிய திருக்கோயில் சிறுவாபுரி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோயில் வந்து எப்போ திறந்துருக்கும் அப்படின்ற டைமிங் வந்து நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓப்பனில் இருக்கப்போ போய் பாருங்கள். போகிற வழியில் தாமரை குளம் இருந்ததுங்க, செம்ம அழகாக இருக்குது. தாமரை குளமும் செம்ம சூப்பராக இருந்தது. இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகணும். இப்போ வந்து நம்ம ஹைவே ரோட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ரெட் ஹில்ஸ்லேருந்து நீங்கள் வந்து போனால் 40 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் வந்து சிறுவாபுரி போயிடலாம் கோவிலுக்கு. அங்கேருந்து ஸ்மால் பஸ் விடுறாங்க பிரிட்ஜுக்கிட்டே இருந்து. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் விட்டுடுறாங்க. நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து கோவில்கிட்ட போய் நம்ம சாமி வந்து தரிசிக்கிறோம். அங்கே வந்து நிறைய புல்வெளியாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் கோபுரம் பாருங்கள். இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, தொடர்ந்து 6 வாரம் வந்து வேண்டிக்கிட்டால் நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும். செவ்வாய் வந்து பூமிக்கு அரகன் அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமை வந்து வேண்டிக்கிட்டால் நம்ம வீடு வாங்கணும்னா, இல்லை ஏற்கனவே வாங்கின வீட்டில் எதுனா பிரச்சனைனா அதை வந்து சரி பண்ணுவார். அப்புறமா திருமண தடை இருந்தால் அதை வந்து நிவர்த்தி பண்ணி திருமணம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டுறாங்க. மரத்துக்கு ஆகாத்தம்மன் இருக்க மரத்துக்கிட்ட தொட்டில் கட்டுறாங்க. இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. நம்ம வேண்டதை கொடுப்பாரு முருகன். இதுதான் வந்து இந்த கோவிலுக்கு இருக்க மிக மிக சிறப்பான வழிபாடு. இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கொடிமரம் பாருங்கள். அப்புறம் கோழிலாம் சாமிக்கு வந்து விட்டுருக்காங்க. எதுக்காக வந்து கோழி சேவலை எதுக்காக வந்து கோயிலுக்கு விடுறாங்கன்னா, இதெல்லாம் வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேறிச்சுன்னா நம்ம சேவல் வாங்கி விடுவாங்க. முருகர் வந்து எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள். இந்த கோவிலுக்கு எதுக்கு சிறுவாபுரின்னு பேர் வந்ததுன்னா, இந்த ஊருக்கு சிறுவர்கள் ராமரோட புதல்வர்கள் வந்து இங்கே போர் புரிஞ்ச இடம்தான். அதனால் சிறுவாபுரின்னு இங்கே வந்து பேர் வந்தது. லவன்குசன் வந்து போர் புரிஞ்ச இடம்தான் சிறுவாபுரி. இந்த கோவிலில் எப்போல்லாம் கூட்டம் இருக்குன்னா, செவ்வாய்க்கிழமை கூட்டம் இருக்கும். அப்புறமா பங்குனி உத்திரம், தைப்பூசம் அப்போல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூட்டம் குவியும். இங்கே நீங்களும் சென்னையில் இருக்கீங்கன்னா வந்து கோவிலில் சாமியை வந்து தரிசிச்சுட்டு போங்க. உங்களோட வேண்டுதலும் நிறைவேறும். நீங்களும் வந்து சாமியை தரிசிச்சுட்டு செல்லுங்கள். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வரப்போ சாக்லேட்டு, லட்டு, பொங்கல், பிரிஞ்சி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு, அதனால் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து தரிசிச்சுட்டு போங்க, உங்களுக்கு நினச்சது நடக்கும். அங்கேருந்து வர வழியில் பிள்ளையார் கோயில் இருந்தது. பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு வரப்போ இங்கே வந்து செல்லியம்மன் கோவில் இருந்தது. வெளியே கோபுரத்தில் வந்து 7 கன்னிமார்களோட சிலையை வந்து வச்சுருக்காங்க. பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போய் சாமியை தரிசிக்கிறதுக்காக உள்ளே போகணும். இங்கே வந்து புத்து இருக்காங்க, புத்தாம்மன் இருக்குது, நாகாத்தம்மன். சரி, கோவில் திறந்து இருந்தது, ஓப்பனில் இருந்ததுனால நாங்கள் உள்ளே போய் சாமியை தரிசிக்கலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டோம். நாகாத்தம்மனை கும்பிட்டோம். அங்கே பார்த்தா பிள்ளையார் இருந்தாங்க. சரி, பிள்ளையாரும் கும்பிட்டுட்டு உள்ளே செல்லியம்மனை பார்க்கறதுக்கு உள்ளே போயிட்டோம். செல்லியம்மன் பார்த்தா சந்தன அலங்காரத்தோடு அழகாக இருந்தாங்க. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். செல்லியம்மன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. முருகரை பார்த்த அருளோட செல்லியம்மனை பார்க்குற பாக்கியமும் எங்களுக்கு கிடச்சிது. நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு நாங்கள் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நீங்களும் ஒரு முறை சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வாங்க, வந்து தரிசிச்சுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.